ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டில மொமெண்டம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ காலையில வந்து நல்ல ஒரு 50,800 கிட்ட பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் குடுத்துட்டு, அங்க இருந்து ஒரு செம ஃபால் எங்கன 50,200 வரைக்கும் வந்திருக்கு. இது எதுல நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல. சரி, நம்ம நிஃப்டி பேங்க்ல போய் பார்த்தோம்னா, அந்த மாரி எந்த ஒரு சம்பவமே நடக்கல. ஓகேவா? ஸோ அப்ப நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து காலையிலேயே செல் பண்ண தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? இவ்ளோ பெரிய விக் வைக்கும்போது, காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹேண்டில் நம்மளுடைய லாஜிக்ஸ்க்கு நம்ம வந்து இக்னோர் பண்ணிடணும். சரியா? ஸோ அதான். ஸோ இக்னோர் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு ஆவரேஜ் கேண்டில் எடுத்து தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். இல்லாட்டா நீங்க அதர்வைஸ் லைக் உங்களுக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு ட்ரேட் வந்து சரியா அமைஞ்சிருக்காது. சரியா? சரி. நம்ம இப்போ போலாமா? வியூஸ் பார்க்கலாமா? போயிட்டு எங்க ஓப்பன் ஆச்சோ, அந்த நம்ப சப்போர்ட் லைன்லலாம் இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ வந்து அழகா 49,985 இத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்ன்னு சொன்னோம். 50,000 50,000க்கு மேல இருக்க வரைக்கும் நிஃப்டி வந்து பாசிட்டிவாவே இருக்கும். இத பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஏன்னா ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் இருக்கு. இங்க பாருங்க. அங்க இருந்து சப்போர்ட் எடுத்து அழகா மறுபடியும் பவுன்ஸ் பேக் குடுத்தாங்க. பவுன்ஸ் பேக் குடுத்து எங்க குடுத்தாங்கன்னா, அந்த ஒரு நம்ம இந்த கேண்டில் எடுத்துக்கலாம் நம்ம. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேண்டில் விட்டுறலாம். ஸோ நம்ம இந்த கேண்டிலோட ஹை எடுத்துக்கலாம். இங்க இருந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் 50,006 நம்ம இல்லாட்டா இந்த கேண்டில கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் பண்ண எடுத்துக்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கலாம். ஓகேவா? இல்ல நான் ஆக்சுவலா என்னன்னா, இந்த சப்போர்ட்டுக்கே நான் எடுக்க சொல்லியிருப்பேன். சரி கன்ஃபர்மேஷனுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா? அது 50,200 எடுத்திருந்தா கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம். அதுக்கப்புறம் அப்படி ஆனா மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு இன்னைக்கு. இன்னைக்கு விக்ஸும் 14ல தான் இருந்ததுனால மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. பட் ஓவரால் குட் மொமெண்டம் டுடே. ஓகேவா? ஒரு 700 பாயிண்ட் மொமெண்டம் கிடைச்சது வந்து நல்ல மொமெண்டம் இல்லன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்படிதான் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் இருந்தது. சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவ் சைட்ல இருங்க. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வீக்கான வியூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வீக்லி வியூ தான் நான் சொல்ல போறேன் இப்போ. டெய்லி வியூ கிடையாது இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் என்னன்னா, எனக்கு வந்து 51,000 பாத்தீங்களா? 51,000 பிரேக் பண்ணி 51,300 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? மறுபடியும் இங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் எடுக்கும். 51,500 கிட்ட ஒரு ரிஜெக்ஷன் எடுக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கான மூவ் வந்து அப் மூவ் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இன் கேஸ் அந்த அப் மூவ் கண்டினியூ ஆச்சுன்னா 52,000 தொடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டுக்கான வியூ. சப்போஸ் இன் கேஸ் கீழே வந்து உடைக்கணும் அப்படின்னா கம்ஃபர்டபுளா போனோம்னா 50,000 பர்ஃபெக்டா பிரேக் பண்ணணும். ஓகேவா? 50,000 பிரேக் பண்ணாதான் கீழே. ஓகேவா? 50,000 எனக்கு தெரிஞ்சு பிரேக் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. சூப்பரான சப்போர்ட் ஜோன் இருக்கு. இங்க பாருங்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா 1 ஹவர்ல வந்து நல்ல சப்போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால 50,000 அவ்வளவு ஈஸியா உடைக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆகஸ்ட் மாசம் ஆரம்பத்துல இருந்து இந்த ஜோனை வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஓகேவா? ஸோ 50,000 கீழே போகாம யாருமே வீக்லிலேயோ இதை வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து செல் பண்ணிடாதீங்க. ஓகே? சப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பை பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு 52,000 டார்கெட் இருக்கு. ஓகே? அட்லீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 51,174 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 51,300 அப்புறம் 51,500 இங்க உங்களுக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணிருக்கு. அப்படியே நீங்க மார்க் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதுக்கு இதுக்கு மேல கம்ஃபர்டபுள் க்ளோசிங் இருக்கணும். ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. 51,000 51,000 பிரேக் பண்ணி ஃபர்தரா போட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நடக்கும். இன்னும் ஒரு 400 பாயிண்ட்ஸ் தானே மொமெண்டம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போகும். சரி, நிஃப்டியோட வியூவும் பார்த்துடலாமா? நிஃப்டியோட வியூவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே இருந்துச்சு மொமெண்டம் இன்னைக்கு. நம்மளோட சப்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நேத்திய லோல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரி, நேத்திய ஹைல வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அங்க இருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்து நான் இந்த ஜோன் சொன்னேன். இந்த ஜோன் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாமி, இந்த ஜோனை உடச்சி மேல க்ளோசிங் வச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த ஜோன்ல எப்பவுமே செல் ஆஃப் ஆகும். அதான் நான் மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த ஜோனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட 24,500 ஈஸியா உடச்சி மறுபடியும் இங்க சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. நான் நிஃப்டி சைட்ல ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன். ஓகேவா? சோ நம்ம 1 ஹவர்ல வீக்லி வியூ சொல்ல போனா நெக்ஸ்ட் ஈஸியா போயிட்டு 24,678 வந்து இப்போ ஈஸியா தொட்டுடும். சரியா? இதுக்கான லெவல்ஸ் வேற ஏதாவது லெவல்ஸ் இருந்தா நான் புது லெவல் சொல்றேன். இல்ல இங்க ஒரு கேப் தான் இருக்கு. ஸோ இந்த கேப்பை தான் ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ண போகும். இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ்லாம் வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்கான நிஃப்டியோட வியூ. ஸோ அதே மாதிரி நிஃப்டி ஃபினான்ஸ்ல பாத்தீங்கன்னா 23,000 லெவல்ஸ் இருக்கு. ஓகேவா? 23,000 லெவல்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா மேல போயிடும். ஓகேவா?
23,000 லெவல்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா 23,300 லெவல்ஸ் ஓப்பன்ல தான் இருக்கு. 23,250 இந்த லெவல்ஸ்க்கு வந்து போய் தொட்டுரும். ஸோ ஆக மொத்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீக். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே. ஓகேவா? ஸோ நம்ம தான் பார்த்து ட்ரேட் பண்ணணும். மிட் கேப் நிஃப்டி சொல்லவே தேவையில்ல, அவங்க எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12,800 லெவல்ஸ் போய் தொடரும். சரியா? ஏன்னா டவுன் சைடில் எனக்கு பெருசாக வியூ கிடையாது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12,400 கீழே வந்தால் தான். ஸோ இன்னும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் கீழே வந்தால் மட்டும்தான் இவங்களால டவுன் சைடு வர முடியும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாசிட்டிவ்ல தான் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க மக்களே. அண்ட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்ஸ்க்கும் நான் வந்து வியூ சொல்லலை. ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாமே போகணும். ஓகேவா? ஸோ ஒரு புல்லிஷ் மொமெண்டம், ஒரு புல்லிஷ் வியூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே இருக்கு. சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல வந்து 800ல வாங்க சொல்லியிருந்தோமே, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாமா? 799 கிட்ட நம்ம வாங்க சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கிட்ட நம்ம 899 800 கிட்ட வாங்க சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு மொமெண்டம் ஆல்ரெடி ஒரு 15 பாயிண்ட் கிடைச்சது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 863 895 லெவல்ஸ் வரைக்கும் நமக்கு டார்கெட் இருக்கு. 896 லெவல்ஸ் வரைக்கும் டார்கெட் இருக்கு. ஸோ இன்னமும் யாராவது பை பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து பை பண்ணிக்கோங்க. பட் 35க்கு அப்புறம் மொமெண்டம் சூப்பரா இருக்கும். இங்கேயும் ஒரு கேப் இருக்கு, இதை போய் ஃபில் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி கோட்டக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோட்டக்லயும் இந்த பைசோன் வந்து 1768ல இருந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு. சைட்வேஸ்ல இருக்கு. பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். 1820க்கு மேல பிரேக் அவுட் கொடுக்கும்போது 1843 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 19,000 லெவல்ஸ் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. 1900 லெவல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்தியன் மார்க்கெட்டுடைய கமிங் வீக்கோட வியூ. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஎஸ் மார்க்கெட் போயிடலாமா? இந்தியன் மார்க்கெட்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டாக்ஸோட வியூ ஏதாவது வேணும்னா நீங்க வந்து தனியா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா கூட நாங்கள் அழகா சொல்லிடுவோம். ஓகேவா? யூஎஸ் ஆயில்ல வந்து இன்ட்ராடே மட்டும் வீக்லி வியூ பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நிமிஷம் ஆயில் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனதுல இருந்து ஓகே, இது யூஎஸ் ஆயில் ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு சரியா இது வரலை, நம்ம வேற பார்க்கலாம். ஓகே, பிரெண்ட் ஆயில் எடுத்துக்கலாமா? ஓகே, பிரெண்ட் ஆயில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து பாத்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு. ஓகேவா? ஸோ ஆயில் வந்து சாயந்தரம் கோல்டு வந்து மேலே போச்சு. ஸோ அதனால ஆயில் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழ ஆரம்பிச்சுது. அண்ட் மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஆயிலோட வியூ வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு கீழே வரணும். கீழே வந்ததுக்கப்புறம் கன்சல்டேட் நல்லா வந்து 75 லெவல்ஸ் கிட்ட கன்சல்டேட் ஆனதுக்கப்புறம் தான் மேலே போகணும். ஆயில் மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து 75 கிட்ட வரைக்கும் வந்துச்சுன்னா அக்குமுலேஷன் ஜோன்ல இருங்க. அண்ட் கோல்டு சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை, ஏன்னா ஆல் டைம் ஹையா ஆல்ரெடி அடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஆல் டைம் ஹையை அடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு மறுபடியும் வந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவரி லைக் கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஓனர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் கீழே க்ளோஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்கு. 82 கீழே க்ளோசிங் கிராஸ் வச்சால் ஓகேவா, மறுபடியும் நீங்கள் 69 டார்கெட் பண்ணலாம் அண்ட் 50 டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா வந்து எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி ஆகணும். இன்னைக்கு ஃப்ரைடே அண்ட் உங்களுக்கு தெரியும், நான் வீக்லி கேண்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ புல்லிஷ் க்ளோசிங் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தது கிடையாது. ஸோ அதுதான் ஓகேவா. வீக்லியில் பிரேக் அவுட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா சூப்பர் டூப்பரான பிரேக் அவுட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2523 2560 இந்த லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் கோல்ட்லையுமே. சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 2460 450 லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் செக் பண்ணலாம். இன்னைக்கு வீக்லி வியூ முடிஞ்சிச்சு இல்லையா, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ இதுதான் கோல்டுடைய வியூ மக்களே. அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில்வரோட வியூ பார்ப்போம். சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 28க்கு மேலே இப்போ தான் சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. 28 மேலே சஸ்டெயின் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் கடகடன்னு சொல்லி 29 30 அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் பிடிசி வந்து கொஞ்சம் லைட்டாக விழுந்து எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல் ஆஃப் கொடுத்துருந்தது. 61,000 தொட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால். காலையில் 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயும் சரி 59,000 60,000 லெவல்ஸ்ல இருந்து நல்ல ஃபால். 56,000 வந்துட்டு அங்கிருந்து மறுபடியும் 2,000 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதுவுமே நம்ம வந்து கன்சிடரேஷன் விஷயம் தான் இங்க. ஏன்னா மறுபடியும் பிடிசி வந்து கொஞ்சம் விழுந்து கன்சல்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. 52,000 லெவல்ஸ் வந்து அக்யூமுலேஷன் ஜோன். பட் யாருமே செல் சைட்ல பெருசா இருக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம்
கீழே வந்தா மட்டும் வாங்குங்க, இல்ல அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணாதீங்க. ஓகேவா? எல்லாருக்கும் எல்லா வீடியோலையும் சொல்றதுதான், கம்பல்சரி மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வைங்க. எப்படி ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் வைப் ஆகாம பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிப்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும், ஏதாவது queries இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ்ல நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஹாப்பி வீக்கெண்ட். நெக்ஸ்ட் வீக்கான வியூ உங்கள்கிட்ட முன்னாடி இருக்கு. ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் யூ.